வணக்கம். நவகைலாசம் வரலாறு. சிவனடியார்களில் தலை சிந்தரான அகத்திய மாமுனிவர் பொதிகை மலையில் தவம் மேற்கொண்டபோது இவரின் முதல் சீடரான உரோமச முனிவர் சிவபெருமான் காட்சி கண்டு முக்தியடைய வேண்டும் என்று தனது போரவளை அகத்தியிடம் கூறி வேண்டி நிற்க, அவரும் புண்ணிய நதியாம் தாமிரபரணி நதியில் 9 மலர்களை விட்டு இலைகள் எங்கெங்கு ஒதுங்கி நிற்கிறதோ அங்கு சென்று அந்தந்த கரைகளில் சிவனை நினைத்து வழிபட்டு சங்கமத்தில் நீராடினால் நீ முக்தி பெறலாம் என்று அகத்திய மாமுனிவர் அருள்வித்தார் என்பது ஸ்தல வரலாறு. இந்த நவகைலாசம் 9 கோயில்களை ஒரே நாளில் உங்களுக்கு தரிசனம் செய்து காமிக்கப்படும். வாகன தேவைக்கு முத்துபாலாஜி கேப்ஸை தொடர்பு கொள்ளவும். மேலும் தகவல்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மற்றும் ஆன்மீகம் மற்றும் கோயில்கள் பற்றி தகவல் தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.